ഒരു മുഖമായി ഇരുന്നിരിക്കണം അങ്ങനെ ഇരുന്നിരിക്കണം குறித்த எண்ணிக்கையான தரமான கலைஞர்களை இந்த கூட்டத்திலே அழைக்க வேண்டும் என்ற வரையறை அல்லது மட்டுப்பாடு அவர்களுக்கு வகிக்கப்பட்டதன் அடிப்படையிலே இன்று மேலே இவ்வளவு பெரிய அளவிலான கலைஞர்கள் இதிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர், பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட ஓய்வு நிலை விரிவுரையாளர்கள், சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் மற்றும் பிரதேச ரீதியாக நாங்கள் நோக்குகின்ற போது நெடுந்தீவு பிரதேசத்திலிருந்து கூட அல்லது மருதங்களை பிரதேசத்திலிருந்து கூட பல்வேறுபட்ட வெளிகாமம் வடமராட்சி என்று சொல்லி நாங்கள் இந்த பொதுக்கூட்டத்தை கூட அங்கே வைக்கின்ற போது நாங்கள் இதனை ஒரு கூட்டமாக மட்டும் வைத்து விடாது. என்னுடைய தயவான கருத்து இதை கூட ஒரு நிகழ்ச்சியாக எல்லோரும் சும்மா வந்து கலைத்து கொண்டு பேசிக் கொண்டிருக்காமல் இவ்வாறான எங்களுடைய கலந்துரையாடலை கூட நாங்கள் அடுத்த கூட்டத்தை உதாரணமாக வடமராட்சியில் வைப்போமாக இருந்தால் அங்கே ஒரு கலந்துரையாடல் ஒரு மனத்தியாலும் அதன் பின்னர் எங்கள் அந்த பிரதேசத்தினுடைய கலை வடிவங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு கலை நிகழ்வு அப்படி வைக்கின்ற போதுதான். ஏனென்றால் நாங்கள் எல்லோருமே என்ன சொல்லுகின்றோம், குறையை சொல்லிக் கொள்வோம். யாழ்ப்பாணத்தினுடைய நிலைமை அவ்வாறு தான் இருக்கிறது. செய்கிற இல்லை, போற இல்லை, அவ்வாறு இல்லை, குறையத்தான் சொல்றோம். அது எப்படி நாங்கள் சரிப்படுத்தலாம், எப்படி நாங்கள் கலையை வளர்க்கலாம், அதுக்கு உண்மையில் இன்றைக்கு நிறைய கலைஞர்கள் வந்திருக்கிறீர்கள். ஆகவே நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் செவிமடுத்து அதன் பிரகாரம் நாங்கள் இந்த ஒரு பண்பாட்டு பேரவையிலே நாங்கள் சிறப்பான முறையிலே கொண்டாடுறோம். நாங்கள் அந்த வகையிலே கடந்த வருடம் எங்களுடைய இந்த பண்பாட்டு பேரவையினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளராக இருந்த பதவி வழியாக அரசாங்கத்திற்கு தலைவராக இருக்கின்றார், உபதலைவராக செயலாளராக எங்களுடைய மாவட்ட கலாச்சார உத்தியோகத்தில் இருக்கின்றார், உபதலைவர் மற்றும் பொருளாளராக தெரிவு செய்யப்பட்டவர்கள் தங்களுடைய கடமையை சிறப்பான முறையிலே கடந்த காலங்களிலே ஆக்கியிருக்கின்றார்கள்.